வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம கையில ஒரு பிராண்டட் ஹோம் தியேட்டர் இருக்கு. ஓகேங்களா? அதாவது Sonyல HD S20R அப்படின்னு சொல்ற ஒரு அதாவது எனக்கு என்னோட பெர்சனல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு சவுண்ட் பார வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரியல் டைம்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பேருக்கு கனவு இருக்கலாம். நமக்கும் ஒரு சவுண்ட் பார்ல வந்து ஒரு வீடியோ பார்க்கணும், ஆடியோ பார்க்கணும். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஒரு சவுண்ட் பார் சிஸ்டம் தேடிக்கிறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பிராண்டட்ல Sonyல வந்து இதுதான் வந்து கம்மியான ரேட். ஓகேங்களா? இதுவே ரொம்ப இருக்கு. ஒரு ஜெப்ரானிக்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு மிவியா இருக்கட்டும். ஆ ரொம்ப சப்வூஃபர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு கம்மியான ரேட்ல. பட் என்னன்னா, ஒரு ரியலா வந்து ஒரு பிராண்டட்ன்னு சொல்லும்போது எப்போதும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு. நான் வந்து ஒரு ஹெட்ஃபோன்லயே கேட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. பட் என்னதான் ஹெட்ஃபோன்ல கேட்டாலும், இந்த சவுண்ட் பார்ல கேட்கிறதுன்னு சொல்றது தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் ரொம்ப ஹோம் தியேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலா வந்து ஒரு லாகிடெக்கா இருக்கட்டும், இல்ல ஜெப்ரானிக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஹோம் தியேட்டரா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சவுண்ட் பார் சிஸ்டம் யூஸ் பண்ணதில்ல. இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து செக் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி அ நானும் வந்து ஃபர்ஸ்ட்டா வந்து செக் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கோ அது மாரி தான் ரியல் டைம். ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய சேனல்ஸா இருக்கிறவங்க எப்போதும் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது தெரியல. பட் நமக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்றனால கண்டிப்பா அது ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அத நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து செக் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா, நார்மலா ஒரு சவுண்ட் பார்னாவே என்னன்னா, ஒரு ஸ்பீக்கர் வந்துரும். அதாவது சவுண்ட் பார் சிஸ்டம் வந்துரும். அதுல 3 ஸ்பீக்கர் இருக்கும். ரியர்ல 2 குடுத்துருவாங்க. சப்வூஃபர் வந்து 1 இருக்கும். இதுதான் வந்து 5.1. இதே 4.1னா இது வந்து ரெட்டிஃபையரா 1 வரும். அப்படின்னா இது 2 வரும். இந்த இருக்குல்ல, இந்த ஸ்பீக்கர்ல வந்து 2 ஸ்பீக்கரா வச்சு இது 2 குடுப்பாங்க. இவ்வளவுதான். ஸோ இத நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்னென்ன கன்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றத ஃபர்ஸ்ட்டா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப பெருசுனாலும் ஒரே இடத்துலலாம் ஓப்பன் பண்ண முடியாது. அது மாரி அதுக்கான செட்டப்பும் நம்மகிட்ட கிடையாது. நம்ம ஒரு சின்ன யூடியூபர்ஸ் தான். ஓகேங்களா? அ ஒரு நார்மலான ஒரு ஆ ரிவ்யூவா தான் இருக்கும். பட் ஆக்சுவலா இதோட ஒரிஜினல் என்னவோ அத நான் சொல்லிருவேன். அதனால நீங்க வந்து அதில ஒரி பண்ணிக்கிற வேண்டியது தான். ஓப்பன் பண்ணோனே என்ன இருக்குன்னா, கீழ ஃபர்ஸ்ட்டா ரிமோட் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிமோட்லயே நார்மலா நம்ம எப்படி மொபைல் கண்ட்ரோல் பண்றோம், அது மாரி ரிமோட் வந்துருது. ரிமோட்லயே நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து வந்து 3.5 ஜாக். 3.5 ஜாக் அவுட்புட். ஸோ உங்களோட டிவில வந்து HDMI கிடையாதுன்னா 3.5லயே கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. மத்தபடி உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்றதையுமே தனியா பார்ப்போம். நம்ம ரிமோட் எடுத்த பின்னாடி அடுத்து வந்து கேட்லாக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்லாக்க பொறுத்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, கண்டிப்பா எந்தெந்த பொசிஷன்ல வச்சா கரெக்ட்டான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கேட்லாக் வந்து யூஸ் பண்ணலாம். தெரியுதுங்களா? இதுலயே குடுத்துருக்காங்க பாருங்க. டிவி எங்க இருக்கணும், எங்க வந்து பாஸ் ஸ்பீக்கர் வைக்கணும், எங்க சப்வூஃபர், எங்க ரியர், லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லா டீட்டெயிலும் இந்த கேட்லாக்ல வரும். அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, அவங்க சொல்ற மாரி வச்சோம்னா, கொஞ்சம் எஃபெக்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் இன்னொரு கேபிள் என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் பவர் கார்ட் இருக்கு. அது இன்னும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டிர்றேன். நார்மல் பவர் கார்டு தெரியுதுங்கல்ல. ஸோ, இதுவரையும் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், ஒரு ரிமோட்டு, 3.5 ஜாக்கு, அதுக்கப்புறம் ஒரு பவர் கார்டு எடுத்திருக்கோம், ஒரு கேட்லாக் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ, இத தவிர்த்து ஃபுல்லாவே வந்து நமக்கு கீழ சப்வூஃபர் எல்லா இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ, வாரண்டி பீரியடுக்கான கார்டு. தென் 2 கட்ட குடுத்துட்டாங்க. அதாவது பேட்டரி கட்ட. ஓகேங்களா? ஸோ, இது வந்து ஏஏ பேட்டரி தான். சரிங்களா? ஸோ, ஏஏ கிடையாது. ஏஏ பேட்டரி இந்த ரிமோட்டுக்கான பேட்டரி. ஸோ, அதுவுமே வந்துருக்கு. இப்போதைக்கு நம்ம சப்வூஃபர் எடுத்துட்டு, ஆ அதுக்கப்புறம் உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்றத பார்ப்போம். ஏன்னா, சப்வூஃபர் எடுத்தா தான் அடுத்து என்னென்ன கன்டென்ட் இருக்கோ அத நம்ம பார்க்க முடியும். நல்ல வெயிட்டுங்க. ஓகே. சப்வூஃபர் எடுத்தாச்சு. இத நான் உங்களுக்கு தனியாவே காட்டுறேன். சவுண்ட் பார் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுவேன். நோ வொரி. ஆனா எல்லாமே நல்லா வெயிட்டா இருக்குங்க. அதாங்க பிராண்டட் தாங்க. ஏன்னா அவங்களோடத விட்டு குடுக்க மாட்றாங்கல்ல. காச நல்லா கூட குடுத்து வாங்கிர்றாங்க. பட் அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதனால தான். ஸோ ஒரு ரியர் ஸ்பீக்கர். அடுத்து
2வது ரியர் ஸ்பீக்கர். ஸோ இப்போதைக்கு நம்ம 2 ரியர் ஸ்பீக்கர் எடுத்தாச்சு, சப் வூஃபரும் எடுத்தாச்சு, சவுண்ட் பார் எடுத்தாச்சு. எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம உள்ளே இருந்த எல்லா கண்டென்ட்டையுமே எடுத்துட்டோம். ஒவ்வொன்றா நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து எப்படி வந்து கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே ப்ளூடூத் தான். ஓகேங்களா? ஸோ நார்மலாக கனெக்ட் ஆகிடும். பட் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இது கூட கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரியர் ஸ்பீக்கர் நல்லா இருக்குங்க, லைட்டாக நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் 2 ஸ்பீக்கர் வரும். ஸோ ஒன்று கோயிஸ் பார்த்துக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? 2 ஸ்பீக்கர். ஸோ மேலே ஸ்பீக்கர். ஸோ நார்மலாக நமக்கு வந்து ஹோம் தேட்டர்களில் வருங்க அந்த ஹோல். ஸோ அது இருந்தால் நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து மோராக இருக்கும். ஸோ பின்னாடி வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான போஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி இப்போ வயரையும் நான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நார்மலாக வர எல்லா சவுண்ட் பாரும் இந்த மாதிரி தாங்க வருது. அந்த ப்ளக்கு தெரியுதுல, ஸோ இந்த ப்ளக்கு தான் ஜஸ்ட் வந்து இன்செர்ட் பண்ணால் இது வந்து என்னென்னா நார்மலாக நமக்கு சப் வூஃபரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ பின்னாடியே எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் அதையுமே காட்டிடுறேன். தெரியுதுங்களா? இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு உள்ளது தெரியுதா? ஸோ சோனி ரைட் ஹேண்ட் சைடு, இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தேவையான ஒரு மெட்டீரியலும் நம்ம கையிலேயே பக்கத்துலேயே இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து சவுண்ட் பாரை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு நண்பா. ஸோ சவுண்ட் பாரில் தெரியுதுங்களா 3 ஒயர் வருது. ஸோ சேம் அதே மாதிரி சிஸ்டம்னா இதில் வந்து 3 ஒயர். கலரிங் ஏன் கொடுத்துறாங்கன்னா இதே சேம் கலரில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். சவுண்ட் பார்க்கான இன்ஃபர்மேஷனையும் பார்த்துக்கிறேங்க. ஓகேவா? அந்த வெயிட்டாக இருக்குது. 3 ஸ்பீக்கர் இருக்கும். தெரியுதா? எல்லாமே மேட் இன் வியட்நாம் தான். எதுவுமே இங்கே உள்ளது கிடையாது. இப்போ இதுலேயே கொடுத்துட்டாங்க நார்மலாக ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, சென்ட்ரு. இப்போ எல்லாமே இந்த சவுண்ட் பாரில் தான் இருக்குது. இப்போ நம்ம சவுண்ட் பார் ஓப்பன் மட்டும் ஒரு ஸ்பீக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம். இவங்க எல்லாத்தையும் வச்சு மேய்க்கிறவர் யார்? இவர் தான். இப்போ இவரை ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்த்துலாம். என்னென்னலாம் உள்ளே இருக்குன்னா எப்படி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் கிடையாது. நல்லா வெயிட்டுங்க. ஸோ ஓவரால் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. மேலே வந்து ஸ்பீக்கர் வந்துருச்சு. ஸோ நார்மலாக நமக்கு எப்போதும் சப் வூஃபரில் வர்ற அந்த ஹோல். ஸோ இவரை வச்சு தான் நமக்கு அந்த பேஸ் சவுண்டு வந்து நல்லா ஒரு தெரியும். சரிங்களா? அது மாதிரி இவர் மட்டும் இல்லை, நார்மலாக உள்ள போர்டு எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு சொல்கிறேன், எல்லா ஒரு சப் வூஃபர்லேயும் நமக்கு இது இருக்கும். சரிங்களா? ஸோ யூஎஸ்பி மேலே வந்து லைட்டிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது முன்னாடி தெரியாதுங்க. அதனால தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறேன். இனிமேல் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். மேலே வந்து பவர் ஆன் பண்ணலாம், இன்புட்டு, ப்ளூடூத்து, ப்ளஸ்ஸு, மைனஸ் எல்லாமே இருக்குது. சோனி லேட்டஸ்ட் மேனுஃபேக்சர் எப்படி இருக்குது, என்ன ஒர்த்தா எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே பார்க்கலாம். தெரியுங்களா? இன்புட், டிவி இன்புட் அண்ட் HDMI இன்புட், அனலாக் இன்புட்டு, HDMI அவுட்டு, டிவி இன்புட். ஓகேங்களா? 3 அவுட்புட் இருக்குது. அதையும் காட்டிக்கிறேன். 3.5 அண்ட் HDMI. அதுக்கப்புறம் டிவி இன்புட். டிவி இன்புட் வந்து ஆப்டிக்கல் தான். சரிங்களா? லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு, சப் வூஃபர் எல்லாத்துக்கும் கலர் கொடுத்துட்றாங்க. அது நமக்கு போட்டாவே போதும். டோட்டலாக எல்லாம் சேர்த்து 400 வாட்டு. ஸோ 400 வாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணுவோம். ஒர்த்தா இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே சுற்றி கரும்பி இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள் எப்படி கரும்பி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் சவுண்ட் பாரோட வியூ. ஓகேங்களா? பார்த்துக்கிறேங்க. தெரியுதா? ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர், சென்ட்ரு ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பீக்கர். பின்னாடி சப்வூஃபரோட சிஸ்டத்தோட பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஏன்னா இது மூலயமா நீங்கள் பிளான் பண்ணலாம், எப்படி நம்ம வீட்டில் வைக்கலாம், எந்த மாதிரி ஹோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான்.
ஒரு ஸ்பீக்கர் நான் ஓப்பனே பண்ணலை, எதுக்கு ஓப்பன் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி தானங்க, அதனால தாங்க ஒன்று தாங்க ஓப்பன் பண்ணேன். கனெக்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் காட்டுறேன். இது பேக் சைட் வியூ. ஸோ இப்போதைக்கு நம்ம ரூமில் இந்த மாதிரி தான் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்மளோட சப் ஊப்பரை வச்சுருக்கோம், அதே மாதிரி சவுண்ட் பாருங்க. இது ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் அன்பாக்ஸ் வீடியோ எடுத்து ஒரு வாரமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ இங்கே இருக்கிற ரியர் ஸ்பீக்கர் தெரியுங்கள்ல, ஓகேவா. ஸோ எப்படி சவுண்ட் குவாலிட்டி இங்கே ஒன்று இருக்குது, அது மாதிரி இந்த ஒன்று வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 3.5 வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆன் பண்ணிட்டோம். இது வந்து பிடி வந்து ஆன் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ ப்ளூடூத் வந்து ஆன் ஆகிருக்கு. நம்ம ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணுவோம். நம்மளோட லேப்டாப்லேயே ப்ளூடூத்தோட கனெக்ஷனை போட்டு பார்ப்போம், அதோட டிவைஸ் எல்லாம் காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஹெச்டி S20R கனெக்டிங். ஓகே, கனெக்டட் வந்து ஆயிடுச்சு. நான் காப்பிரைட் மியூசிக் போடுவோம், சரிங்களா. லேட்டஸ்ட்டாக வந்தது எதையாவது நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏதாவது நமக்கே தெரியும்ல, இந்த பாட்டெலாம் வந்து நல்லா இருக்கும் பேஸ் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்தா தான் நல்லா தெரியும். அதை நான் ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ ஆக்சுவலாக நான் காப்பிரைட் தான் போட முடியும், ஏன்னா நம்மளோட சேனலுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல. ஸோ லைவாகவே நான் ஜஸ்ட்டு சில மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணி காட்டிட்டு நான் 2-3 பாட்டு கேட்டுட்டு உங்களுக்கு ஃபைனலாக அவுட்புட் தரேன், சரிங்களா. அவ்வளோ ஒன்றும் இம்ப்ரெசிவாலாம் தெரியலையே. இதில் செட்டப் சரியில்லாமல் இருக்கா? நம்ம இங்கே அக்சஸ் பண்ணுறது நான் ஆக்சுவலாக இதில் வால்யூம் குறைக்கிறேன், ஓகேங்களா. இதில் நான் வால்யூம் குறைக்கிறது எனக்கு டிஸ்பிளேல ப்ளூடூத்தும் கம்மியாகுது. ஸோ ரிமோட்டோடது பக்கா, ஏன்னா RFல தான் ஒர்க் ஆகுது, தெரியுதுங்களா. எங்கேருந்து நம்ம கொடுத்தாலும் இப்போ வால்யூம் கூடும் பாருங்க.
தெரியுதா? ஸோ ஓரளவு நல்லாவே ரிமோட் ஒர்க் ஆகுது. ரிமோட்டுக்கு வந்து அந்த சிஸ்டத்தை நோக்கி நம்ம யூஸ் பண்ணாவே போதும். கரெக்டாக வந்து முன்னாடி தான் போய் செக் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. பட் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியலைங்க. நான் வெறும் 4000 ரூபாய்க்கு லாகிடெக் ஒரு 8-9 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாடலு. அதோட பேஸ் சவுண்ட் லெவலு வரல. ஒருவேளை நான் ஃபிட் பண்ணியிருக்கிறது சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக ஒரு ரூமில் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கீழே வச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் பேஸ் சவுண்ட் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் டாப்பில் தான் வந்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு வீடியோவுக்காக வச்சுட்டு. உங்களுக்கு வந்து அந்த சரௌண்டிங் வந்து இங்கே ஸ்பீக்கர் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஸ்பீக்கர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னுமே வந்து கீழே வச்சு பார்த்தோம்னா தெரியும் வாய்ஸ் நல்லா இருக்குது. அதாவது நல்லா ஒரு சவுண்டு கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குது. பட் பேஸ் வந்து அவ்வளோவா ஒன்றும் தெரியலைங்க, நார்மலாக தான் இருக்குது. பார்ப்போம், இன்னும் 2-3 நான் சாங்ஸ் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நண்பா, நம்ம வந்து ஃபஸ்ட்டாக நான் காப்பிரைட் மியூசிக் கேட்டோம். ஓகேங்களா? ஸோ ஓவரால் எனக்கு எப்படி தெரியுதுன்னா, நான் நார்மலாக ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பேஸ் சவுண்ட் வந்து ரொம்ப டங்குலாம் குதிக்கலை, மைல்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ ரூமுக்குள்ளே கேட்கும் போது இருக்கிற எஃபெக்டை விட ரூமை விட்டு நம்ம வெளியில் போயிட்டோம்னு வைங்களேன், ரூமில் இருந்து ஒரு 5 மீட்டரோ ஒரு 10 மீட்டரோ தள்ளி இருந்து கேட்கும்போது அந்த பேஸ் சவுண்டு, அந்த வாய்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓவரால் நல்ல ஒரு வாய்ஸை பிரித்து கொடுக்குது. நல்ல சவுண்ட் பார்னு சொல்கிறது என்னென்னா, நல்ல ஒரு ஹெவியான சவுண்டாக இருக்கும், அதுக்கு தக்கன பேஸும் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போதைக்கு நான் வந்து நார்மலாக சாங்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நான் சொன்னேன்ல. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம தமிழ் சாங்ஸ் தான் 2-3 கேட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து மியூசிக் கேட்குறத வச்சு நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க எந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க தெரியாது. நம்ம ஆல்ரெடி கேட்ட பாட்டை கேட்கும்போது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு தேட்டர்லையோ இல்லை ஹோம் தேட்டர்லையோ தனியாக கேட்டிருந்த போது இந்த சவுண்ட் பார்ல கேட்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக தான் 2-3 சாங்ஸ் கேட்டேன். ஸோ அதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு. இதை நான் ப்ளே பண்ணி காட்ட முடியாது, எனக்கு ஒரு ஏதாவது நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்துருமோ அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ நமக்கு வந்து ரியலாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு மாதிரி பிரமாண்டமாக வச்சு அதெல்லாம் அவ்வளோவா நம்ம விரும்ப மாட்டோம். இப்போதைக்கு நான் கேட்டதில் என்னென்னா, நார்மலாக 3.5 தான் இப்போதைக்கு இன்செர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து NCS வந்து நான் காப்பிரைட் வந்து பிடியில் கேட்டோம். ஸோ ப்ளூடூத்தில் கேட்கும் போதும் சரி, அதே மாதிரி சாங்ஸும் நான் வந்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணேன். ஆல்மோஸ்ட் ப்ளூடூத்தாக இருக்கட்டும், அனலாக்காக இருக்கட்டும், ரெண்டுமே எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக தெரியலை. ஓகேவா இருக்குது, நல்லா இருக்குது. அந்த வாய்ஸோட கிளாரிட்டி இப்போ வந்து நம்ம ஹோம் தியேட்டரில் கேட்டோம்னா அந்த வாய்ஸ் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த சாங்ஸோட லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் டம்மாகவும் பேஸ் வந்து கூட இருக்கும். ஓகேங்களா? பட் இதில் என்னென்னா அந்த பேஸுமே மைல்டாக சூப்பராக இருக்குது, தனியாக அந்த வாய்ஸுமே தெரியுது. பட் நான் என்னென்னா இன்னும் எதிர்பார்த்தேன், நம்ம அந்த ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து சோனி இன்னும் பிரமாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவு ஃபைன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நல்லாவே பிடிச்சிருக்கு. இன்னும் டிவிலெலாம் கேட்டோம்னா நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு நம்மளோட செட்டப் வந்து நார்மலாக ரூமில் வச்சு தான். இன்னும் நம்ம டிவிக்கு வச்சுட்டு அந்த டிவியோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு செப்பரேட்டாக கொடுக்கல. ஏன்னா இப்போவுமே ஆல்மோஸ்ட்டு அன்பாக்ஸ் இதெல்லாம் சேர்த்தே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இந்த வீடியோ வந்துருச்சு. அதுக்கு மேலே யாருமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு பிராண்டை ட்ரை பண்ண, இதுவரை நான் ஹோம் தியேட்டரை யூஸ் பண்ண இல்லை, ஒரு பிராண்டடில் ட்ரை பண்ணணும்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா மைல்டாக நல்லா இருக்குது. ரூமுக்குள்ளே கேட்குறத விட வெளியில் போய் கேட்க நல்லா இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு நார்மலான ஒரு சின்ன ரூம் தான். ஓகேங்களா? ஸோ 13க்கு 13ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த ரூம் தான். அதுக்குள்ளே இருந்து கேட்குறத விட எனக்கு வெளியில் இந்த ரூமில் இருந்து, இப்போ ரூம் இந்த வாசல் இருக்குது, இதுலேருந்து ஒரு 10-5 மீட்டர் வெளியில் போய் கேட்கும்போது அந்த சாங்ஸோட பேஸாக இருக்கட்டும், அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ப்ளே பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்து கேட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குது ரூமுக்குள்ளே கேட்குறத விட. பட் ரூமுக்குள்ளே கேட்கும்போது நான் சொன்னேன்ல, லாகிடெக்கில் வந்து ஐ திங்க் Z506ன்னு நினைக்கிறேன் என்னோடது. ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷமாச்சு, கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 8-9 வருஷம் ஆச்சு. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரூமுக்குள்ளே கேட்கும்போது இன்னுமே பேசு வெறும் 4500 தான் வாங்கினேன். அது சரியான பிராண்டடு. அதே மாதிரி தான் இருக்குது. பட் வாய்ஸ் வந்து இதில் இன்னும் எனக்கு கொஞ்சம் அந்த வால்யூம் வந்து கூட இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஒரு தலைவலி இல்லாமல் நைட்லாம் கேட்டோம்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைன். ஓகேங்களா? ஸோ பிராண்டட் தான் வேணும், நான் ட்ரை பண்ணணும்னா தாராளமாக போங்க, நல்லா இருக்குது. ஓகேங்களா? பட் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் இது ரொம்ப எதிர்பார்த்த அளவு இல்லை, பட் ஒரு கிளாரிட்டியான ஒரு இது இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை, ஒரு மீடியமாக இருக்குது. ஸோ இது சரிங்களா? அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரில.
அதுக்காக தான் நான் ஒரு மாதிரி சுற்றி வளைச்சு சொல்கிறேன், சரியா? ஸோ இப்போ தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு ரூமுக்கு மாறுனா இப்போ மேலே தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு சப்வூஃபர்னு சொல்கிறது ஒரு மறைவா ஒரு முக்கில் வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு கிரியேட்டிவ் லாகிடெக் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். சும்மா மேலே வைப்பேன், எனக்கு பேச ஒரு கிளாரிட்டியாக இருக்குது. அதுவே நான் ஒரு மறைவா ஒரு முக்கில் பார்த்து வச்சேன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்னுமே இதை இன்னும் ப்ராப்பராக செட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற செட்டப்புக்கே நல்லா இருக்குங்க. தாராளமாக ஒரு பிராண்டடில் சோனின்னு சொல்கிறதுக்கு போகலாம். மற்றது ஒரு 8,000 9,000 வாங்குறீங்க, அடிடா ஒரு பிராண்டடில் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுனா தாராளமாக வாங்குங்க. ஸோ உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஒரு நார்மலாக தான் நான் வந்து இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன். என்னோட ஒரு ரியல் லைஃப்பில் உள்ளதை வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக கிளாரிட்டி அப்படிலாம் காட்டுறேன். இன்னும் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் தாராளமாக கேளுங்க. அதை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் எடுத்து கொடுக்குறேன், சரிங்களா? இதுதான் நம்மளோட வீடியோ அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ. என்ன இருந்துச்சோ அதை வந்து சொல்லியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி இல்லை ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை அடுத்த வீடியோவில் மாற்றிக்கலாம். இதுவரை இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.